வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வெற்றி நாம் தமிழர் நாம் தமிழர். நாளை நாம் தமிழர் கட்சி அமைக்க போகும் ஆட்சிக்கு அச்சாரமாக இதோ நமது உறவுகள் அண்ணனுக்கு செங்கோல் கொடுக்க வருகிறார்கள். தமிழ் அறிஞர் தமிழமண்ணன் அவர்கள் தலைவர் தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர், உலக தமிழ் கழகத்தின் மாநில செயலாளர் கோ தமிழ் உலகன் அவர்களும் இப்பொழுது அண்ணனுக்கு செங்கோல் கொடுக்க வருகிறார்கள். கோ அழகர் மற்றும் கோ செகநாதன் அவர்களும் அண்ணனுக்கு இப்பொழுது செங்கோல் கொடுக்கிறார்கள். நாளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போவதற்கு அச்சாரமாக இதோ செங்கோல் அண்ணன் கைகளில். உங்கள் உற்சாகத்தின் குரல் வணிகத்தை எதிரொலிக்கட்டும். வெல்வான் வெல்வான் விவசாயி, வெல்வான் வெல்வான் விவசாயி, வென்றே காட்டுவான் விவசாயி, வென்றே காட்டுவான் விவசாயி. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், அன்னார் உள்ளத்தில் ஒருவரே மற்றாங்கே உருவத்தால் பலராய் காண்பர் என்கிறார் நம்முடைய புரட்சி பாவல். அவர் பிறந்து வளர்ந்து உலவிய மண்ணிலே எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று அவர் முன்வைத்த எழுச்சி முழக்கத்தை நிலமெங்கிலும் விதைத்து வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக அந்த புரட்சி பாவலனின் பூமியில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் நிறைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உலகெங்கிலும் வாழும் நம் உயிருக்கினிய உறவுகள் நம்முடைய ஒவ்வொரு காலடி தடத்தையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, கலை நீக்கி தந்த கலனியில் பரவாய் கனிக்காடு கண்டவர் பாரதிதாசன், இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் இளக்கதிரான இளைஞன் பாரதி, எழுந்த கதிர்முன் மானுட சாதிக்கு புது ரத்தம் ஊட்டினவர் பாரதிதாசன், நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில்லென சொன்ன வல்லோன் பாரதி, நிக்க வைத்த நெஞ்சினை தட்டி
நிலைக்க வைத்தவன் பாரதிதாசன். வகுத்தவன் முன்னவன், காத்தவன் பின்னவன். வாழ்க தமிழ் இன காவலர்கள் என்று நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் இருவரும் பாவலர்களை ஒப்பிட்டு பாடி பெரும்பாவலன் நமது பாட்டன் பாரதி வாழ்ந்து உலவிய மண்ணி அவனுடைய வழித்தோன்றலாக வந்த நம்முடைய புரட்சி பாவலர் தாத்தா பாவேந்தன் பாரதாசன் மண்ணில் நின்று ஒரு மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சியை முயற்சியை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உலகில் மிக மூத்த ஒரு தேசியனத்தின் மக்கள். முன்னன் தோன்றிய நிலத்தில் மிகுத்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் பேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர். பெருமைபட பாடி வந்த நம்முடைய தாத்தன் பாவலர் ஏறு பிரிஞ்சி திறனார். அடுத்தவரை சொல்கிறார், ஆயினும் என்ன இன்றுவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளம் தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர். இருந்தும் என்ன இவர்கள் அடிமைகள். அந்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தை விடுவிக்கவே வீரமிக்க மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதியும் இடர் ஒழிந்தான், ஆள்வது நம் தாய் தாயே என்கிறான் நம்முடைய புரட்சிப்பாளர். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாடிய பாவலன், தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலாம் முதலில் வைக்கிறான். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துறந்துவதில்லை. அவன் பாக்களை எல்லாம் தாய்ப்பால் போல் பருகிய பிள்ளைகள், தமிழ் இளம் தலைமுறையினர் வீறு கொண்டு எழுந்து நிற்கிற இந்த காலம் பிரபாகரன் எனும் பெரும் மரபணி. தமிழரின வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இதுவரை நிராகரிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றை தமிழ் இளம் தலைமுறையினர் கிளர்ந்து எழுந்து எழுதுகிறோம். பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்று தமிழர் இன வரலாற்றை பகுத்து வகுத்து எழுதிக் கொண்டு உழுவுக்கு கீழே நெளிந்து கொண்டிருந்த இன உணர்வு மான உணர்வு அற்று போய் பட்டு போய் சாதிய மத உணர்வு மேலோங்கி நின்று இந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. செருத்தையே வெளியே வாங்க வந்தோம். ஒருவன் வந்தான். தமிழ் பேரினத்தின் விடியலுக்காக வந்தார். எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவெளியில் புறப்பட்டான் புலியாக.
நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்பு பறவையே சிறகை விழி எழு சிங்க இளைஞரே திருப்பு முகம் பிற விழி இங்கு நாட்டிற்கு இனி கடுமையாட்சியார் கை விரித்து வந்த கயவர் நம்மிலே பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பத்தெங்கே விழிப்புற்றியல் என்றான் எழுத்தான் ஒருவன் வழி ஒரு சிலர் எளியோ நம்மை புரிந்துவதால் மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவார் உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதையும் ஒரு தாமதம் உடனே விழி தமிழார் பண்டை பெரும்புகள் உடையோமாய் இல்லை பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குத்த நரிகளால் கொள்ளையா அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் இடமே உலக விகாரம் நிறுவாய் நமது முன்னவர்கள் அரசனுக்கு அரசனும் அரசேந்திரனும் தரைப்படை கடற்படை கண்டு அங்கே தரையிலும் கடலிலும் அதிகாரத்தை நிறுவினார்கள் நம் இன வரலாற்று விண்ணிலே அதிகாரத்தை வான்படை கண்டு தமிழர் அதிகாரத்தை விண்ணிலே இதே புலிக்கொடியை விண்ணூர்தியில் கட்டி பறக்க விட்ட வீரன் நம்முடைய தலைவன் அரை மாகடன் நிலம் வாழி உன் அதிகாரை வதமே அவை ஏறிடமிடமே உனது அதிகாரம் நிறுவாய் அடுத்த வரி சொல்றான் அதுக்கு இடையூறாக ஏதாவது இருக்குதா கொலைவாளினை எழடா மிக கொடியோர் செயலாளரே புகைவாள் ஒரு புலியே உயர் குணமேடிய தமிழா தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாம் அன்னே அவரது வழியாம் இது நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அடுத்தவன் வந்தான் தமிழர் ஒன்று இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் வேதகிரி பிரபாகரன் அறம் மானம் வீரம் இவை மூன்றும் எமது உயிர் அந்த மறவர் கூட்டம் கிளர்ந்து எழுகிறது பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட இடத்திலே வீழ்ந்த இடத்தில் இருந்து எழுகிறது வீறு கொண்டு எழுகிறது நீர் கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுகிறது இது வீர தமிழர் முன்னணி வெற்றி ஒன்றே முதற்பணி என்று முழக்கத்தை முன்வைத்து எழுகிறது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் பேராற்றல் பெருக்கெடுக்கும் என்கிறார் ஐயா இறையன்பவர். இது எங்களுக்கான அரசியல், இது எங்களுக்கான தலைமை, இது எமக்கான இயக்கம் என்று நம்பி நம்பி கண்ணு முன்னே இனம் சாகும் போது கையறு நிலையில் நின்ற நாங்கள் ஏமாற்றப்பட்ட அந்த இடத்திலே எம்முடைய இனத்தின் பேராற்றல் பெருக்கெடுத்து வருகிறது. அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்றால் சீன புரட்சியாளர் மாசேத்து. இப்போது எம் மக்களுக்கென்று ஒரு பெரிய படை. சிறையா அதை நிறை, தடை அதை முடை, தடையை படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தோடு 1 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்ற தத்துவத்தோடு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி முன்னேறி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். துரும்பாக நினைத்தவர்களுக்கு முன்பு உடைக்க முடியாத பெரும் இரும்பாக கருத்து உருத்து வந்து கொண்டு தமிழரின வரலாற்றில் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு அரசியல் புரட்சி எழுச்சி வந்ததில்லை.
உங்கள் பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உன்னதமான கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் சாதி அரசியலாகும் என்றால், அந்த அரசியலே அதிகாரமாகும் என்றால், அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்து. மதம் அரசியலாகும் என்றால், அதிலே அதிகாரத்திற்கு வரும் ஆட்சியை செலுத்தும் என்றால், அங்கே மனிதம், மானுடம் செத்து. அப்ப இதை கடந்து ஆக பெரும் அரசியலை கட்டமைக்க வேண்டும். அதுதான் புனிதம். புதிய ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புது உடைமை கொள்கையை திசையற்றும் சேர்ப்போம். புனிதமோடு அதை எம்மன் உயிரென்று காப்போங்கிறார் நம்முடைய புரட்சி பாவம். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று. தமிழர் தேசிய தேசியக்காக நின்ற எமது தாத்தன் பாரடாவும் மானுட பரப்பை யாது ஊரே யாவரும் தேடி என்ற உலகம் தழுவி நேசித்து நின்ற பரம்பரையில் வந்தவன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூறு விசால பார்வையால் விழுந்து மக்களை உலகம் முழுவதும் உணகடா. வாழும் உயிரின உறவுகள் எல்லாம், வாழும் மானுடர்கள் எல்லாம் ஒன்று உறவுகளடா என்று தமிழர்கள் மனித நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தமிழன் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தமிழர் வேதம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர்க்கடலும் மலை எங்கள் கூட்டம். பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதி. அந்த முழுமைக்கும் பேர் அன்பு கொண்டு அரவணைத்து வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள் அன்னை தமிழிடத்தில் ஆதரவற்று அரசியல் வலிமையற்ற அடிமை நிலையிலே நிற்கதியாக நிற்கிற ஈன நிலை. இந்த நிலையை போக்க, மீட்க, காக்க வழியே இல்லையா என்று இருந்த இடத்தில் பாதையை தேடாது உருவாக்கு என்றான் எங்கள் பிணப்புரட்சியாளன், எங்கள் தலைவர் பிரபாகரன். எதையை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? பாதையவா இறங்கி நட, அதுவே பாதையாகும். இறங்கி அவன் பிள்ளைகள் நடந்தோ மிகப்பெரிய பாதையாக இன்று மாறி நிற்கிறார். இன்று இதுவரை இந்த நிலத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு, இந்த நிலத்தில் இருக்கிற இந்த அரசியல் கோட்பாடு நிலைப்பாட்டில் முற்றுமுழுதாக எமது தத்துவமும் எமது கோட்பாடும் மாறுகிறது. இவர்கள் ஊழல் லஞ்சம், நாங்கள் உண்மை நேர்மை. என் மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுவார்கள், நாங்கள் என் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவர்கள் ஓட்டையே பற்றி கவலைப்படுவார்கள், நாங்கள் எங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம். எல்லாவற்றுக்கும் இலவசம். அவர்கள் இலவசம் இலவசம் இலவசம். இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது எமது கடமை. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எமது அடுத்த வேலை. அவர்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் இல்லை, எங்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம். கோட்பாட்டளவில் ஒவ்வொன்றில் இருந்தும் நாங்கள் மாறுவோம்.
இந்திய கட்சிகளுக்கு மும்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எம்முயிர் தமிழ், அதான் எங்கள் கொள்கை மொழி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, ஒரு பயன்பாட்டு மொழி, தொடர்பு மொழி. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. விரும்பினால் உலகின் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் எங்கள் கோட்பாடு. ஒவ்வொன்றிலையும் மாறுகிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் அடித்தளத்தை தகர்க்கிறது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடும் தத்துவம். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் தொடர்ந்து நடக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் இரண்டு பெரும் தமிழர் தாய் நிலத்திலே பல ஆண்டுகளாக ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம், சில நேரங்களில் ஆள் மாற்றம் கூட நடக்காமல் தொடர்கிறது. ஆனால் எங்கள் கோட்பாடு அதல்ல. எங்கள் கோட்பாடு தத்துவ நிலைப்பாடு அல்ல. ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். இந்த ஆட்சி முறையவே மாற்ற வேண்டும் என்கிறோம். ஏன்? அதுதான் புரட்சி. கட்சி ஆட்சிகளால் இந்த தீமையை சரி செய்ய முடியாது என்புடன் பிறந்தவர்களே, புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். மாறுவோம், மாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை கொள்வது. புரட்சி என்பது ஒரு பெரும் கரும்பாறையை, ஒரு சிறிய கடற்பாறையை வச்சு புரட்சி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. புரட்சி என்பது என்ன? அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எது புரட்சி? இந்த புரட்சியிலே தனிநபர்கள் பஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இதை இந்த தேசத்தில் முன்வைத்தவன் இளைய புரட்சியாளன் பகத்சிங். திரும்ப திரும்ப நாங்கள் செய்வது கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். தெரிகிறது ஊழல், தடுக்க முடியவில்லை. தெரிகிறது லஞ்சம், தடுக்க முடியவில்லை. தெரிகிறது கண்ணு முன்னே வளங்கள் களவோகிறது, தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தெரிகிறது, முடியவில்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாகிவிட்டது. அதை சகித்து சகித்து தீர்க்க எதிர்க்க துணிவில்லாத சகித்து சகித்து என் இன சொந்தங்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தெரியாத அளவிற்கு அடிமையாகிவிட்டார்கள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான். இதைத்தான் 15 ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் 15 ஆண்டுகளாக நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமை என்பதை உணர்த்திக் கொண்டே வருகிறோம். இப்போது கிளர்ச்சி செய்கிறார்கள், கிளர்ந்து எழுகிறார்கள், புரட்சிக்கு தயாராக. எமது முன்னவர்களின் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறார் இளந்தோழி. அறம் சார்ந்த ஆட்சி என்ன? எமது முன்னவர்கள் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவினார்கள். ஆனால் எந்த இன மக்களையும் அடிமைப்பிடித்து ஆண்டார்கள் என்று வரலாற்றில் சிறு குறிப்பு கூட கிடையாது. அறம்
2000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதனி கோலோச்சு மாநில மன்னன் அடிதனி நிற்கும் உலகு என்று அறம் வகுத்து தந்தது. பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் அல்லது மன்னன் தன் குடிகளுக்கு சேவை செய்வானே ஆனால் அவனை உலகம் போற்றி தொழும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிடியும் செருவகையும் சேராது என்பது நாடு. அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. எல்லாமே பகுத்து வகுத்து வைத்துட்டு சென்றுட்டார். எங்கள் தாத்தன் புரட்சி பாவன் எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சியே எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி இல்லை, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே எங்கள் நல்லாட்சி. பொங்கிடுக வாய்மை பொடிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயும். செந்தமிழ் நாட்டை சிறைமீட்ட நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலோ என்று வெந்தனல் இப்போது விரைந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே உடன் பிறந்தார்களே. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு ஓதொடைவிட்டு கொட்டடா முரசங்கம். தமிழ்நாடு புதுச்சேரி என்று பிரித்து பார்க்கிறதில்லை, ஒரே நிலம்தான் தமிழருக்கு இருக்கிற தாய்நிலம். தமிழன் அறம் சார்ந்த தமிழர் இனத்தின் மாண்புமிக்க ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவது. இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவிற்கான வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அதனால் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையா? நான் சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்தி சொன்னாய். நான் என்ன சொல்றேன்னா பல பேர் எச்சில் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முதல் நாள் பேசிப்பாங்க, அடுத்த நாள் பேசி அவனே பேசுற மாதிரி வேலை பேசுறேன். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு வளர்த்துக்கிட்டு ஐயோ அப்படிங்க. இப்ப 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்யறாங்க. எங்க குழாயிலிருந்து பீச்சுகளா மாடு வளர்க்க அத மாடு வளர்க்கணும், பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருநா பால் வர மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதுல 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு கால கொடுமையப்பா, இது ஒரு கொடுமையில நினைச்சி. பதினாறு முறை சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமா அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது. 16 முறை காங்கிரஸ் ஆண்டிருக்கு. பிஜேபி தயவோடு இவங்க ஐயா ஆண்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோட மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழருக்கு இன்னொன்று தாய் நிலம். ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்கிறீங்க, அது ஆகுதா இல்லையான்னு அவன் தரமாட்டான்.
நம்ம தாத்தா பட்டுக்கொட்ட சொன்ன மாதிரி வசதி படைத்தவன் தரமாட்டான், பயிர் வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகளை மாதிரி பல ஆண்டுகளா பல நூறாண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? அடிச்சு பறிக்கும், அடிச்சு பறிக்கும். கெஞ்சது இல்லை, கெஞ்சது இல்லை. இது என்னிடம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிக்கிறதுங்கிறது இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இது ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியலாகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள், நாங்கள் வீரர். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் ராணுவத்தை 2,80,00,000 ராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரங்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டார். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடு அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டை போகலாம், பன்னி பத்துனா பன்னியோட திருப்பிக்கலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான் ஏன் 1000 மிருகங்களோடு நின்றால் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நிற்க, ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்க. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடசேரி போய் நின்றுப்பான். நான் திருப்பூர் போனா அவன் திருப்பதி போய் நின்றுப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழி நடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசு. ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனாலதான் நீங்க தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் நிற்கான். உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல், நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி அறிவு சமூகம் அறிந்து கொள்ளவே. புதிதாக எது என்று ஒரு பெரிய தத்துவ சித்தாந்தம் தெரிந்ததெல்லாம் ஒண்ணு இல்லை. பெண்களுக்கு சம உரிமை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்று இருக்கா? உன் விடுதலையே எங்க பிள்ளைகிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செஞ்சு கொடுத்த விடுதலை எல்லாம் என்னுடைய சுதந்திரம். என் தாய் கொடுத்த விடுதலையில தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். வைத்தியக்கார மாதிரி பெண் யார் இருக்கு? வட்டி கடை வச்சிருக்கியா? நீங்க அலமான கடை நாயே சரிவாரி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தார். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தார். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுத்தார். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்பதுதான் தெரியாது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை.
தையலை உயர்வு செய்ய என்கிறார் பெரும்பாவலன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கிறார். கொளுத்துறாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவியல் ஆணுக்கு இங்கே சற்றும் இலைப்பிள்ளை காணன்று கொல்லியடிக்கிறார். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை, சலித்தாள் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல. அவன் செத்து 26 வருஷம் வச்சா நாடு விடுதலை அடையுது. அவன் பெண் விடுதலை அடைஞ்சிடறான். அவன் வழியில வந்தவன் சொல்றான், பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களா? பெண்ணினத்திற்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களா? மண்ணுக்கு கீழே மதிக்கின்றீரா பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் தலைவர். ஒரு நாட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு உயர்வடைந்திருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை கணக்கிட முடியும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். நீ உலகத்தின் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய புகழ் மற்றும் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக ஆனாலும், உன்னை பார்த்து இந்த உலகத்திலே பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான். இந்த தாயை போற்றுகிற கடமை ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. நபிகளார் சொர்க்கத்தை எங்கு தேடுகிறீர்கள்? உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது. அந்த தாயின் காலில் சொர்க்கத்தை வச்சுட்டு நீ செத்தவருக்கு சொர்க்கிறார்கள் வைத்தேன். அதனாலதான் பெண் எனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல். பெண்ணை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து சம வாய்ப்பை, தேர்தல், அரசியல், வேலை வாய்ப்பு, அதிகாரம் எல்லாவற்றிலும் கொடுக்க முயற்சி செய்து இதில் பெருமை ஒன்றுமல்ல, ஒவ்வொரு மகனின் பிறவி கடமை. மற்ற அரசியல் கட்சிகள் செய்யாது, பேசுவார். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எதையாவது கொடுத்து எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் இதிலிருந்து, இந்த நிலையிலிருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால எங்கள் கனவு பெரிய மற்ற இனங்கள் எல்லாம் எப்படி பெருமையோடு வாழ்கிறதோ அப்படி என் இனமும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும். வாழ்ந்த ஒரு பேரினம் வீழ்ந்து போனது. திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பட்டு, அழிக்கப்பட்டு, சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. இப்போதுதான் இந்த தலைமுறை மெல்ல மெல்ல இந்த சாதி மத சகதியில் சிக்காமல் மேலேறி தேசிய இன உணர்வு, தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வை பற்றி எழுச்சி கொண்டு வருகிறது. இதுதான் வரலாற்றில் பெரும் மாறு. அவர்கள்ட்ட காசு இருக்கிறது, எங்களிடத்தில் ஆகச் சிறந்த கருத்து இருக்கிறது. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி, கருத்தியல் புரட்சி என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த நிலத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன நிலம் புதுச்சேரி மிகப்பெரிய வளர்ச்சியை தொற்றிருக்க முடியும். மாறுதலை கொண்டு வந்திருக்கோம். சிங்கப்பூர்லாம் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். கல்வியின் தரத்திலே உலகில் 3வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இந்திய நாட்டின் இளைஞன் அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி நாட்டு இளைஞன் அல்ல, உலகில் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு சின்ன நிலம். காரணம், அங்கே மிகச்சிறந்த தலைவன் ஆண்டான். இல்பானியோ என்ற ஆகச் சிறந்த தலைவன் அந்த நாட்டை செதுக்கினான். ஒரு சிட்டி போல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கி ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது.
எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். தாத்தா அட்டுக்கோட்டை சொல்லுது, புத்தன் வந்தான், பின்பு ஏந்து வயசு வந்தார், காந்தி வந்தார், எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு. அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்கா போறது, ஆஸ்திரேலியா போறது, பிரான்ஸ் போறது, சிங்கப்பூர் போறது, மலேசியா போறது, எல்லாத்தையும் பார்க்கறது. அந்த நாட்டுல சாலை எப்படி இருக்கு, அந்த நாட்டுல மின் உற்பத்தி பயிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு, அந்த நாட்டுல ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுல எப்படி குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறான், அந்த நாட்டுல எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், அந்த நாட்டுல எப்படி ஆக சிறப்பா போக்குவரத்து இருக்கு. இதை பார்த்து அது போல நம்மளும் செய்யணும், அது போல நம்ம மாற்றணும். அப்படி இல்லையே, ஏன் நோக்கம் இல்லை. நோக்கமற்ற தலைமைகள், அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, கொழுத்து வெறுத்து வாழ்வது, அந்த பணத்தை வைத்து தேர்தல் நேரத்தில் 1000, 500, 2000, 3000, 5000 என்று அறிவிப்பது. வாக்கை பெறுவதில்லையே இவர்கள் அரசியல், வாக்கை வாங்குவது. என் மக்களை வாக்கை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிட்டார். வாக்கை வாங்குகிற முதலாளிகளிடத்திலே அதிகாரம் போனவுடன் மக்களை வாக்கை மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிட்டார். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில், ஓட்டுக்கு நோட்டை கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விலை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை உணரணும். அந்த உணர்வுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாறுதலுக்கான பெரிய முயற்சி. ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி, 2 கோடி, 3 கோடி செய்யறாரு. தமிழ்நாட்டுல 30 கோடி, இங்க புதுச்சேரியில ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000, 500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி, 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதை வாங்கிடலாம். அந்த தொகுதி ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாதிச்சுக்கலாம். அப்போ முதலீடு செய்த லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுச்சு, பெரும் வியாபாரம் குடிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுச்சு. அப்ப ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைத்துத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது. சேவை என்கிற சொல் செத்து லாப தேவை வந்து அங்கே சேவை செத்து விடுகிறது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்க காசு கொடுக்கறது, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து, இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்யணும். நீங்க யாரா? நீங்க எல்லாம் எப்படி, இந்த முறை எப்படி இருக்கு? ரொம்ப புதுமையா இருக்கு. எப்படி இருக்கு? எங்க முன்னோர்கள் சிவகங்கை சிந்தாமணியில எங்க தாத்தன் திருத்தக்க தேவர் எழுதுறான், போவர் வருவரெல்லாம் கணவன் மனைவி வாசல் நின்று எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போன பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வைர நகைகளெல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து வச்சிருச்சாங்க. விருந்து வச்சு அனுப்புனாங்க. அது எங்க மாற்று. ஆனா இது அப்படி இல்லையோ, ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை தூக்குற மாதிரி பிடிச்சிடலாம். 5000 ரூபாய் பாருங்க. இப்ப 5000 ரூபாய் பீகார்ல மொத்தமா ஒரே வங்கி கணக்குல 10,000 போட்டாப்ல. இவர் 3 தவணையா பிரிச்சிருக்காப்ல. ஐயா பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 5000, இப்ப ஓட்டுக்கு ஒரு 2000. இங்க நம்ம ஐயா என்ன செய்ய காத்திருக்காங்களோ இங்க ஏன்னா 10,000 பீகார்ல ஓட்ட கூட்டணி கூட்டத்தோட தானே சேர்ந்துருக்காப்ல. இங்க 5000மா? 5000. எங்கதான் இந்த ரூபாயை வச்சு அச்சடி பையனு தெரியல. கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட பயந்துருவான். என்னடா இவ்வளவு காசு? கடன் 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 என்று கடனை வாங்கி வாங்கி மக்களை தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணி அப்பப்ப 5 10 கொடுத்து ஏமாற்றி சொன்ன அந்த குதிரைக்கு அக்கறையோட வந்து அந்த குதிரைக்காரன் ஒரு லாடம் கட்டுவாங்க புதுசா. அடாடா என்ன அக்கறை, நமக்கு ஓடும்போது நடக்கும்போது காலில் வைக்குன்னு முள்ளு குத்திரும் கல்லு குத்திரும்ட்டு லாடம் கட்டுறாப்புல நம்ம முதலாளி இருந்தாங்க. அப்புறமா தான் தெரியுமா, இந்த படுவாவி பைய அதிக தூரம் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு நடக்க வைக்கிறதுக்காக இந்த லாடத்தை கட்டிட்டாங்க, நம்ம வசதிக்கு கட்டலை அப்படின்னு. புரியுதா? இந்த 5000 கொடுத்துட்டு நமக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் நம்ம சொன்ன ஏற்றிட்டு போயிடும். அதனால இந்த ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் நமது கனவா இருக்கு.
இங்க எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலே கல்வி மாநில உரிமையில் இல்லாம போயிடுச்சு, இந்திய உரிமைக்கு எடுத்து போயிட்டான். இப்ப இங்க கேள்வி கேட்க வேண்டியது இல்லை, இது தனி மாநில உரிமையவே பெறல, கல்வி அவன்ட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுது? தமிழ் படிக்கிற வாய்ப்பே இல்லை. தமிழ் மொழி கல்வி என்பது, தமிழ் பயிற்சி மொழி என்பது வாய்ப்பே இல்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு தேர்வாணையம், தமிழ்நாடு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் இருப்பது போல புதுச்சேரி மாநிலத்திற்கென்று ஒரு தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தற்சார்பு பொருளாதாரம் என்ன இருக்குதோ அதை கொண்டு, நம்மகிட்ட என்ன இருக்குது? வேளாண்மை இருக்கு, கடன் இருக்கு, அது சார்ந்த பொருளாதார வளத்தை பெருக்குது. ஏன்னா பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கு. அது எனக்கு அச்சகிற பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா அதிகமா ஏற்றுமதி செய்கிறது பாலையும் மாட்டுக்கறியும் விடாது. பிரேசிலும் இந்தியாவும் தான் அதுல போட்டி போடுது, பால் மாட்டுக்கறி ஏற்றுமதி. இந்தியா அதிக அந்நிய செலாவணி ஈட்டுவதே மாட்டுக்கறியில் தான். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 நமக்கு பிரதமர் சொல்லுவார். நான் மாடு வளர்க்கணும்னா சிரிப்பான். மாடு நம்மள மெச்சு, நம்ம வணங்குகிற இறையே மெச்சிருக்கு. கிருஷ்ண பரமாத்மாங்கிற நம்ம மாயவன் கண்ணன் மெச்சிருக்காரு, இறைமகன் இயேசு, நபிகள் நாயகம் எல்லாரும் மாடு மெச்சிருக்காங்க. உனக்கு மேய்க்க வைக்கமா இருந்தா விட்டு, ஆனா பால் குடிக்காத, தயிர் மோர் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத. என்ன பண்ண? நாக்கை பிடிச்சு எடுத்து உப்பு காய்தான் தெரியுமா? உப்பு காய்தான் பலகை தேய்க்கிறத வச்சு தேய்ச்சி விட்டுக்கணும். நீ தானே மாடு மேய்க்கிறது கேவலம் பேசுன, நீ தானேப்பா. கை நல்லி எலும்பா வாங்கி கடிச்சுன்னு வச்சுக்காரு, காலையில் கொத்து வளர்த்து விட்டுருவோம். நல்லி எலும்பா கடிச்சு உறிஞ்சிருது. அப்பா கறி நல்ல எலும்புலாத கறியா போட்டு கொஞ்சம் சுக்கா போடுங்க. விவசாயம் செய்யலாம் என்ன சொல்றது? அது படிக்கிற வேண்டிய வேலை, படிக்கிறேன். இப்ப படிச்சவனுக்கு பசிக்க கூடாதுல்ல, படிக்காதவன் செய்யறதுன்னு அது யாரா சொல்லுது? வேளாண்மை ஒரு தொழில் அல்லடா, அது நம் கலாச்சாரம் தான், பண்பாடா, வாழ்வியலடா, நம் மரபுடா, நம் மரபு. நிலையான பொருளாதாரம் அங்குதான் இருக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கதான் இருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகிட்ட கூட வேலை இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. பசி என்ற சொல்ல இல்லாத ஒழிச்சு. எத்தனை ஆண்டுகளா மீனவ மக்கள் இதுவரைக்கும் நம்ம மீனவ சொந்தங்கள் சுதந்திர நிம்மதியா கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சு திரும்ப முடியலையே. இந்த அதிகாரங்கள் யாரை பாதுகாக்கிறது? யாருக்காக இருக்கிறது? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எடுத்து கொடுத்தவர் மக்கள் இதே காங்கிரஸ் தான். இதே காங்கிரஸில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு நாடாண்டு கொண்டிருக்க தலைவர். தனக்கு வாக்கு செலுத்தி வாழவும் ஆள வைக்கிற மக்களை வாழ வைப்பதற்கு வக்கில்லாத அதிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். 2 மாநிலமும் முறையிட்டு அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாதா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கவில்லை என்றால் எடுக்காத இந்த இந்திய கட்சிகளுக்கு வாக்களை என்ற நிலையை உருவாக்க முடியாதா? நம்மளால் உருவாக்க முடியாதா? காவிரியில் தண்ணி தர முடியாது என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டசபையில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப மானத்தமிழன் தவிச்சதுக்கு எனக்கு உரிய நிலை தர மறுக்கிற உனக்கு என் இன ஓட்டு, என் மண்ணின் மக்களின் ஓட்டு, தமிழன் ஓட்டு ஒரு ஓட்டு இல்லை என்ற நிலையை மான தமிழ் மக்கள் உருவாக்க முடியாது. 7 டிஎன்சி புதுச்சேரி இதுவரை பிரச்சனை தீர்ந்தவழில்லை. அதனால்தான் நாங்கள் இவர்களை சார்ந்தில்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவோம். இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, பாதுகாப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி. உங்கள் பிள்ளை வந்தவன என்ன பண்ணுவேன்? என் பாட்டை அரசேந்திரன் கட்டின வீரநாராயணன் ஏரி இருக்குது, 16 கிலோமீட்டர் என்னுடன் பிறந்தார்களே, 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் ஒரு சிறு கடல். இந்த கடலூர்ல இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற இடமாக கடலூர் இருக்கிறது. கால் தளம், கால் நிலம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் என் நிலம் மிதக்கிறது கடல். ஆனால் அந்த வீரநாராயண ஏரியை தூர்வாரி பராமரித்து நீரை தேக்க வக்கில்லை, தூர்ந்து போய்விட்டது. ஆக்கிரமிப்பை அகற்றி உங்கள் மகன் வந்த பிறகு தூர்வாரி 16 கிலோமீட்டர் கடல். என் மண் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு, மன்னாருக்கு
சரியாக கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்டர். ஒரு கடல். அந்த நீரை தேக்கினால் புதுச்சேரி என்ன, தஞ்சை காவிரி படுகைக்கும் புதுச்சேரி காரைக்கால் இந்த பாகூர் வேளாண் மண்டலமாக இருக்கிற இந்த பாகூருக்கு எல்லாத்துக்கும் தண்ணீரை நான் உணவு ஊற்ற முடியும். ஒண்ணு காவாயில கொண்டு இல்லைன்னா பெரும் குழாயில உணவு ஊத்திட்டு அவன் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அதே மாதிரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்துல இருந்து ஒரு யூனிட் மின்சாரம் உனக்கு தர முடியாது. ஓடணும்டா, சண்டை போடணும்டா. ஊழல் லஞ்சத்துல ஊறி போயிட்டான், கொழுத்து போயிட்டான், பயப்படுறான், கை கட்டுறான். இடி ரைடு வருமோ, இன்கம் டாக்ஸ் ரைடு வருமோ. அப்புறம் நீ திமிரோடு தைரியமா இருக்கணும், துணிவோடு இருக்கணும்னா நேர்மையாளனாக நேர்மையாளனாக இருந்தா உனக்கு தானாக திமிரும் துணிவும் வீரமும் வந்துடும். அதுக்கு பயப்படணும். ஒரு தர்க்கத்திலே போய் பாரு, என் பிள்ளைகள் பேசுறது நான் பேசுறது யாரா பேசுறது பார்ப்போம். நான் கேட்கறது கேட்டா பதில் இருக்கா பாரு. ஏன் இல்ல? ஏன் ஏன் அவர்களுக்கு அரசியல் எங்கள்கிட்ட இருக்கு? எங்க பிள்ளைகள் தர்க்கத்துல சிறப்பா இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கறது கேட்ட பதில் இல்ல. இந்த நாட்டில், இந்த நிலத்தில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நாங்கள் வந்தது. 2 பேருக்கு நன்றி அல்ல. நான் வந்து அதை செய்தேன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. ஏன் வந்த போது ஏன் செய்யலைங்கிற கேள்வி உடனே வந்துருது. இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் எதுக்கு வந்தோம்னே அவருக்கே தெரியல. ஆமா, சின்ன எதுன்னு கேட்டா முகம். ஐயோ ஐயோ, அறிவு சமூகமே, ஆண்டோரும் சான்றோரும் இருந்த அரசியல் செஞ்சது. ஞானியடிகளார், பாட்டி அப்பத்தா அஞ்சலை அம்மாள், உடைய பாட்டங்க தாத்தங்க எல்லாம் பாரு. அட்டிப்பாக்க வெங்கடாசல நாயக்கரு, ராமசாமி படையாச்சி எல்லாம் இருந்து, சிங்கார வேளர், சிவானந்தம், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசே, எம்.சி. ராஜா இருக்கிற வரிசை எல்லாம் பாரு. இவ்வாறு மறைமலை அடிகள், அதுவாரு கியா விஸ்வநாதன், அண்ணன் தங்க எல்லாம் இருக்கு. இது இடம் பத்தல, கொஞ்சம் திருச்சியில நிறைய வச்சிருந்தோம். அதுலயுமே இடம் பத்தல. 5000 10,000 பேர் இருக்காங்க. எங்க அப்பா, என் தாத்தை இங்கேதான் தலைவன் கர்நாடகாவில இருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு இருக்கான். ஒரு கோட்பாடுடா மான தமிழ் மக்களுக்கு. தகப்பனையும் தலைவனையும் கடனாக கூடாதா மானம் உள்ள ஒருத்தன். தகப்பன் கொத்தவனா இருக்கணும், தலைவன் தன் ரத்தவனா இருக்கணும். கோட்பாடு வகுத்து நிக்கணும்டா. உடலினை உறுதி செய், கொள்கை வகுத்து நில். அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகுங்கிறார். அறிவை விரிவாக்கி கொள்கை வகுத்தீர்கள். என்ன கொள்கை? தகப்பன் பத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதான் கோட்பாடு. அடுத்த வீட்டுக்காரன் எங்க அப்பா கருப்பா இருக்கான், குள்ளமா இருக்கான்னா, அடுத்த வீட்டுக்காரன் சிவப்பா இருக்கான், உயரமா இருக்கான்னா, அவனை அப்பன்னு சொல்றது மானங்கட்ட தனம்டா. மானங்கட்ட தனம், தன்மான இழப்பு இல்லையா? நான் கையெழுந்தினேன்னு வச்சுக்கிறேன். இப்படி தனி மனிதன் சீமான் கையெழுந்தினா பிச்சை. ஆனா நாடே கையெழுந்தினா அது இலவசம். நான் எழுந்தினா பிச்சை, நான் எல்லாரும் எழுந்தினா இலவசம். பெரிய திட்டம். அது திட்டம் இல்ல, பல லட்சம் கோடி நட்டம். ஒரு திட்டமா பேசிட்டீங்க. ஒண்ணு நிறைவேற்ற 2 பக்கம் சொல்றோம். நீங்க உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமா வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம், அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்ப 150 நாள் வேற டெவலப். அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரானது 1 கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க.
அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டினாலும் நான் இருக்கேன், இருந்தேன், அங்கதானே இருந்தேன். அப்ப வந்து கை தட்டினேன், 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா. அந்த மாக்காயக்க தோழர்கள், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு சதமடிச்சா டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டிபி மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, இப்ப விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போலும், எங்க நாடு வல்லரசு பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன் வளர்ந்துட்டான், டெவலப் ஆயிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், ஏன் வறுமையில் இருக்கான். இப்ப அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபா, ஏன் வளர்ந்துட்டான் 1 ரூபா. அது முடிஞ்சு அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன் 1 ரூபாய்க்கு கூட பக்கற்ற கூட்டமா மாறி 1 ரூபா விட்டு 1 கிலோ அரிசி அவ்வளவுதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லுவா. நீ வந்து என்ன செய்வான், 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். மானத்திற்காக உயிரிழத்த இளவனாயிரு மயில் நீப்பின் உயிர் வாழ கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகின்றார். மானம் போயிடுச்சுனா உயிர் இருக்கணும். விட்டவையா இந்த நிக்கிறான் வச்சுங்க அங்க ஒருத்த நிக்கிறான் பாரா தீரன் வெள்ளக்காரங்க தீரா, நீ 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 ஆண்டுக உன்னோட சண்டை வேணாம். ஆனா 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீயே நாட்டை ஆண்டுக்கணும். என்னை பாராடு, யாரு நாட்டை யாரு ஆள்றதுல ஒருங்கிறது? அடே யாரா நீ, யாரா தூக்கு தண்டனை தூக்குல போட்டு தொங்க வச்சாருங்கடா, என் நிலத்தை அவளுக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணவுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. கரனடைந்து வாழ்வதை விடவும் சண்டைக்கு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களால் நாம் அடுத்து பாரு குடித்தவனை பாரு, அடுத்து பாரு மருதுவண்டியை பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல போட்டு தூக்குறாங்க. என்ன எப்பேற்பட்ட ரத்தமடா அவனுக்கு. உண்மை இந்த தருதல பயில காலில் வந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு நின்றுட்டு கேவலப்படும். எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதை கேளு. நாயா இருந்து 4 வீட்டுல நக்கி சாவதை விட சிங்கமா இருந்து ஒரு நாள் காய்ச்சி சிட்டு சத்துப்படாதுங்கிற. புதுச்சேரியில ஒரு சிறப்பு இருக்குல்ல, புதுச்சேரியின் புதல்வன்
சரின்னு ஒரு இடி சொல்ல நினைக்கிற. சேர்ந்து வாழ்கிற மக்கள், சேர்ந்து வாழ்கிற இடம், சேர்ந்து சரி காட்டுக்கு குப்பம் அது குப்பம் அப்படின்னு இப்படி இல்லடா. மக்கள் கூடி குவிந்து வாழ்கிறது இடத்துக்கு பேர் குப்பம்னு பேரு. அதான் இனிமே நாங்கெல்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, நாங்கெல்லாம் காட்டு குப்பம், மேட்டு குப்பம், திமிரா சொல்லு. அதனால எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லிட்டு போனா விடிய இருக்கும். அவ்வளவு பிரச்சனையை தந்திருக்காங்க. நாங்கள் யார்? உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்க பிரச்சனை என்னமா? நீங்க இப்ப மக்கள் குறை என்ன, மக்கள்கிட்ட கனவு என்னன்னு கேட்குது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறதா. உங்க கனவே ஒரே கனவு தான், உங்களை எல்லாம் ஒழிக்கிறதா. எப்படி கனவு என்னவா இருங்க? இப்பதான் நீங்க கொடுத்த காசுல இருந்து கட்டிக்கு போயிட்டு பாடுக்கிறேன், கனவு வரலான்னு பாக்குறேன்னு சொல்ல. எங்க கருப்புல போட்டாங்கல்ல, கருப்புல என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில இருக்கான், உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது நீங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்றீங்களே, எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு ஒரு பாட்டில் எடுத்துருவாப்ல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா குடிச்சே ஒழிச்சுக்கணும். மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டா குடிச்சிருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடு, மது புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது. அதனால வெளி மாநிலத்தவன் நிறைச்சிடலாம். இங்க என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமயவரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில சுருங்கி நிற்கிறோம். இப்ப இந்த நிலத்துக்குள்ள அவன் வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா, நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால நம்ம என்ன செய்ய இருக்கு? நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்ப வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்குதான் நாங்க நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் போல, நாங்கெல்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனா உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா இருக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட். அப்படி இங்க புதுச்சேரிக்கு, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதி. யார் உன்னை கூட்டிட்டு வந்தது, என்ன வேலைக்கு வந்திருக்க, எங்க தங்குவ, உன்னுடைய அடையாள அட்டை எது, எவ்வளவு நாள் இங்க இருப்ப, வா வேலை செய்ய, சம்பளத்தோடு போய். ஆனால் வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன். நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவேன். கண்ணு முன்னாடி என் தாய் நிலத்தை இழந்து நாங்கள் நிலமற்ற எதிரிகளாக அடித்து விரட்டப்பட்ட நீடதாய் அந்த நிலை இன்னும் ஒரு முறை என் இன சொந்தங்களுக்கு வரணும். அதுக்காக இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி கொடுக்கணும். நாங்க வந்தா கொடுப்போம். ஆனா அவன் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டி வருவோம். திறன் மேம்பாட்டு பயிற்சி என் பிள்ளைகளுக்கு 12 படிச்சிருக்கியா, 10 படிச்சிருக்கியா, கல்வி என்ன முதுகலை படிச்சிருக்கியா, இளங்கலை படிச்சிருக்கியா, பதிவு பண்ணி. உனக்கு வேலைக்கு என்ன வேணும், என்ன வேலைக்கு வேணும், துணி கடைக்கு ஆள் வேணுமா, 10 பேர் வேணும், படித்த பெண்கள் ஆண்கள் வேணும், எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் அனுப்பிடுவேன். ஒரு மாசத்துக்கான சம்பளத்தை இங்க கட்டிடு. அவன் என்கிட்ட கைது போட்டு வாங்கிட்டு போயிடுவான். திறன் மேம்பாடு எது? மது இல்ல. மது குடிக்கும் போது நினைவு, சிந்தனை திறனா போகுது, உடல் வலிமை போயிடுது. எங்க கோட்பாடே உடலினை உறுதி செய்யலாம். எல்லா இடங்களிலும் படிப்பகமும் உடற்பயிற்சி கூடமும் இருக்கும். இந்த நாட்டை வேற ஒரு நாடாக மாற்றி படைக்கிற மாதிரி மட்டும்தான், எப்படி கொண்டு வரேன் மட்டும்தான். ஒரு ஆகச்சிறந்த ஆட்சி முறையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்க பிள்ளைகள். அதுக்குதான் இவ்வளவு துடிக்கிறோம். நான் 2010 தொடங்கிய அரசியல் இயக்கம் எப்ப தொடங்குச்சு? 2009 மே 18 ஈழப்போர் முற்று பெற்று என் இனம் மொத்தமும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. அவ்வளவுதான் தமிழர்கள் என்று முடித்தார்கள். நாங்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று நினைக்கிறோம் உலகத்திலே, அவ்விடத்தை எழுந்தோம் என்று அதே 2010 மே 18
நாங்கள் தமிழர்கள் என்ற பேசி இன உணர்வுக்கு செல்ல தொடங்கி அப்போது எங்களை மிகச் சாதாரணமாக கருதினார். தமிழ் தேசியம் எல்லாம் வெல்லாதே என்றார். இன்னைக்கு எங்களை வெல்லத்தான் எல்லா திட்டங்களையும் நுட்பங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறார். எங்களை போல எல்லோரும் தனித்து தனித்து போட்டியிடுவது மக்களை சந்திப்பது தேர்தல் களத்தில் வாக்குக்கு ₹1 காசு கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியை ஏற்பது. எங்களை வென்று நாட்டுங்க பார்ப்போம். எவனாவது இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று ஒரு கட்சி இவ்வளவு வாக்கை பெற்றிருக்கிறது என்றால் திமுக இவ்வளவு வாக்கு, ஐயா என்ன காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு, பாரதிய ஜனதா வாக்கு இவ்வளவு, அதிமுக வாக்கு இவ்வளவு, திமுக காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு சொல்ல முடியாது. ஆனால் நானும் என் பிள்ளைகளும் மானத்தோடு நிமிர்ந்து கை வைத்துக் இது எங்கள் வாக்கு. 100 ஓட்டுகள் ஏமாற்றா எங்க ஓட்டுறா அப்படி எவனாலும் காட்டுறான் கூட்டமா வந்து அடிச்சான். எவன் அடிச்சாங்க தெரியல. அது நான் அடிச்சேன். எத்தனை பேர் அடிச்சிய? இது ஒரு கணக்கு. மக்களை தனியாக சந்திக்க துணிவில்லையே, நேர்மை உண்மையில் செத்துருச்சு. நாங்கள் தோற்றுகிறோம். ஆனால் என்ன நிலைப்பாடு? தோல்வி என்பது எமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எமது எண்ணெய். தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன்தான் சரித்திரத்தில் சிறந்த வீடு. தோற்றம் யாருக்கிட்ட? எங்களாத்தால பண்ணிட்டாங்க நம்பிட்டு தோற்றம். எதுக்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அவர் மறுபடியும் எந்த அவர்களுக்காக தான் நிற்கிறோம். அவன் தான் தோற்கடிக்கிறானே நிற்கிறான். அதனாலதான் நிற்கிறோம். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம். தொடர்ந்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது புத்தக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமாங்க. பசிச்சு நிக்கிறா, கொக்கு பசிச்சு நிக்குதுடா. இந்த மீன் வரும்போது எடுத்து பத்தி ரொம்ப நாள் முடிவு பண்ணிடுச்சு. கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்துருக்கு, பசிக்குது. ஆனா அந்த மீன் வரும் அதே பார்த்துட்டு கீழே நிறைய மீன்கள் ஓடுது. அந்த மீன் வரும்போது அதை கொத்தி சாப்பிடலாம். ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீன் டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடும்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறி வச்சிருக்கிறார். நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டு. அதை விழுக்காடு புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. மூணாவதா நிற்கிறவன் முதலாவது வர முடியாதா? மூணாவதா வருவேன் நீங்க வந்துட்டேன். இப்ப முதலாவதா வர மாட்டேன்னு எப்படி நினைக்கிறேன்? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும். நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம். அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். வலுவான கூட்டணி. தொழிற்பூங்காக்களை தொடங்கி வேலை வாய்ப்பை பெற்று வீராம்பட்டினம், அந்த கீரப்பாளையம், காரைக்கால் இந்த துறைமுகங்களை எல்லாம் பராமரித்து மீனவர்களுடைய வாழ்க்கை தர வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். ஒவ்வொரு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வரிசையில் நிறுத்து வாக்கு செலுத்துவதெல்லாம் அரசியல்.
நம்முடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவர் கைவிரல்ல இருக்குது. இம்முறை என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கவனமாக செலுத்தணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கிறார். அப்ப உணவிட்டவரை ஒரு தடவையாவது நினை. உப்பை எதிர இடுவேன், உணவுலதான். உணவை யார் தருவா? விவசாயி. உள்ளளவும் நினை என்றால் விவசாயிகள் எத்தனை முறை நினைக்கணும்? வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்பாய், என்றாவது ஒரு நாள் பொறியாளர், என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞர். ஆனால் 3 வேளை நீ ஒரு வேளாண் குடிமகளை கலக்கிற. உணவை குனிந்து குனிந்து சாப்பிடும் போது அந்த விளைய வைத்த வேளாண் குடிமகனுக்கு நீ நன்றி நன்றி என்று சொல்வதற்காகத்தான் அதை செய்ய. உட்காருங்க. நீங்க இந்த பழக்கத்தை தான் மாத்தணும். கவனத்தை சிறைவிடது அவங்க பார்த்துக்கலாம். அப்ப ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் வீழ்கிறான் சாகிறான் என்றால் இந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கிறார். நாங்க கூட தான் சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தால் வேளாண் குடிமக்கள் பெற்றிருக்க கடன்களை தள்ளுபடி செய்யறோம். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள். மறுபடியும் வேளாண் குடிமக்கள் ஏன் கடனாளி ஆகிறார்கள்? அதான் கேள்வி. இங்க சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். செல்போன் தயாரிப்பவன், கார் தயாரிப்பவன், அலைபேசி, மகிழ்வுந்து, மது தயாரிப்பவன், எல்லாம் தயாரிப்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஆனா உலகத்திற்கே உணவை கொடுக்க உற்பத்தி செய்கிற வேளாண் குடிமகன் மற்றும் ஏழையாக எளிய மகனாக கடனாளியாக இருக்கத்தான். இவர் பான்மராக்கு தயாரித்தார், கடனாளியை விட்டார். இவர் சிகரெட் தயாரித்தார், கடனாளி விட்டார். கால் செருப்பு தயாரித்தவன் கூட பணக்காரனாக இருக்கிறான். ஆனா வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துகிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளியாக இருக்கிறான்? இந்த கேள்வி எழுப்பவில்லை. ஏன்னா உலகத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் மட்டும் அவன் விளை வைக்க பொருளுக்கான உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குகிறவன் தான் தீர்மானிக்க. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம் மீனவ சொந்தங்கள் தூண்டி முள் வளைவு கேட்டு கன்னியாகுமரி போனா அதான் பிரச்சனை, கடலூர் போனா அதான், புதுச்சேரி வந்தா அதான் பிரச்சனை. தூண்டி முள் பாலம் அது போட முடியாதா? ஒரு பாலம் போட்டு கடல் அரிப்பை தடுத்து மீனவர் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏன் நோக்கம்? நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு மீள முடியாத எழ முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது என்னது? அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது மறந்து. இந்த 3 இவர்களுக்கு முதலீடார். அதுதான் இவங்களுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை. நம்ம மக்களுக்கு இவங்களுக்கு அந்த இது வரல. எல்லா பிரச்சனைகளையும் மனு கொடுக்கிறார், போராடுகிறார். இந்த பிரச்சனையை தண்டவனுக்கே தீர்ப்பு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுவி. வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தனம் போக மறுக்குது. அடத்தோடா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது,
உடைச்சவ இரு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது புழுவும் எரியும் போது புணமும் கூட எழுந்து நிற்கிது. உசுர் இருந்தோம் முதுகை துணிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு தோரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. ஓட்டு போட ஒண்ணு ஓட்டு போட ஒண்ணு ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட அம்மா ஓட்டு போட அப்பா ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாங்கோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட ஒன்ன ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட ஒண்ணு ஓட்டு போட அம்மா ஓட்டு போட அக்கா ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாங்க எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட. அப்புறம் பாருங்க நாட்டை கொஞ்சம் மாற்றுங்க. நாட்டை காப்பாற்றுங்க. நாட்டை என் அன்பு என் அருமை தமிழ் சொந்தங்களே, புதுச்சேரியில் வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, இந்த நிலத்தில் வருகிற தேர்தலிலே போட்டியிடுகிற என் ஆர்வயிர் இளவர்கள் என் அன்பு தங்கைகள் என் உடன் பிறந்தார்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கட்சி வேட்பாளர்கள் என்று கருதாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக உழைக்க போராட வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் இந்த நிலத்தில் வெல்வது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் அதிலே பாண்டிச்சேரியிலே மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி ஓவியர் பா வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரியிலே திருபுவனை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் பொறியாளர் ரஞ்சித் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அதை போலவே பாண்டிச்சேரி ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை வழக்கறிஞர் கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரியிலே மங்களம் சட்டமன்ற தொகுதியிலே சமூக சேவகனும் சிகரம் அறக்கட்டளை நிறுவனருமாகிய என் அன்பு தம்பி மு சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரியில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்சங்க செயல்பாட்டாளர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து நான் அன்போடு வேண்டுகிறேன். அதை போலவே பாண்டிச்சேரியிலே உழவர்கரையில் சட்டமன்ற தொகுதியில் சமூக செயல்பாட்டாளர் அன்பு தங்கை சித்ரா செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரியில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு தங்கை வழக்கறிஞர் சிவஸ்ரீ அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியிலே விவசாய தொழில்நுட்பங்கள் கற்ற தங்கை தேவிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியில் சட்டமன்ற தொகுதியில் அழகுக்கலை வல்லுநர் கார்த்திக் குமாரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி காமராஜர் நகரிலே சட்டமன்ற தொகுதியில் ஆசிரியை என் அன்பிற்குரிய தங்கை கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை கல்வியில் முதுகலை தமிழ் கற்ற அன்பிற்குரிய தங்கை ஜெயசித்ரா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் சமூக செயல்பாட்டாளர் தம்பி காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக செயல்பாட்டாளர் ஹரிதா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அதை போலவே பாண்டிச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் செவிலியில் ஸ்ரீ கற்பகவல்லி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் சமூக செயல்பாட்டாளர் தேவி பிரியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அழகுக்கலை வல்லுநர் அனிதா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போலவே பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திரைப்பட தயாரிப்பாளரின் அன்பு இளவர் மு சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த எளிய பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் மு வேலவன் அவர்கள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்த பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்கல்வி கட்டடக்கலை நன்கு இளவை சுந்தர வடிவேல் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் முதுகலை அரசியல் அறிவியல் படித்த அன்பு தம்பி மாசை இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அன்பு சொந்தங்கள் தங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கணினி கட்டாய படிப்பு குமரன் அவர்கள் தம்பி குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நன்கு சொந்தங்கள் அருமையான வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் முதுகலை அரசியல் அறிவியல் ஞானப்பிரகாசம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அருமை சொந்தங்கள் தங்களின் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை ஆங்கிலம் கற்ற தந்தை நவீனா சிவராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் இனமான சொந்தங்கள் தங்களின் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி நெடுங்காடு சட்டமன்ற தொகுதியில் ஆய்வக தொழில்நுட்பம் தம்பி விக்னேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு சொந்தங்கள்
தங்களை மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் வினோத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் புத்தூசி மருத்துவர் அன்புக்குரிய தங்கை அனுசியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை வணிகவியல் பட்டதாரி என் அன்பு தம்பி நிறைய அன்புவான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி நிறைவு திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலே சமூக செயல்பாட்டாளர் மாலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை நினைவில் வைத்துக் கொண்டு நமது வாக்கு விற்பனைக்கல்ல என்ற உறுதியை ஏற்று எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து நீங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஏமாற்றினீர்கள் என்ற அந்த வரலாற்று பதிவு வரவிடாமல் நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெருமாற்றத்தை உருவாக்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.